ஒவ்வொரு காலேஜுக்கு போனாலுமே நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, 1330 குறள் படித்து அது பாஸ் பண்ணி மார்க் வாங்கிறத விட, ஒரு குறள் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா அது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வியாபாரம் ஆரம்பிக்கிற போது பிடிச்ச ஒரு குறள், வாணியம் செய்வோர்க்கு வாணியம் பேணி பிறவும் தமபோல் செயின். அதாவது வணிகம் பண்ணுற போது நம்ம என்ன நம்மளுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிற போது அந்த வணிகம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஆரம்பிக்கிற போதே நெசவாளருக்கு கொடுத்துட்டு இருந்த கூலி விட 2 மடங்கு பண்ணி கொடுத்து, வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல லாபம் வச்சு உடனே சரக்கு விற்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து, வாங்கி யூஸ் பண்ணுற கன்சியூமருக்குமே எங்கள் பொருள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தகுந்த வேல்யூவான பணத்துக்கு தகுந்த வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு தகுந்தபடி இந்த வியாபாரத்தை ஆரம்பித்து அதுபடி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்துட்டு இருக்கிற போது இன்னும் அதைய எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற போது, அறம் ஏனும் அன்பு ஏனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள். அதாவது வேதாத்திரி மகரி சொல்லுவாங்க, தவறான வழியில் வரும் பணம் தவறாமல் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு. இல்லை, நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாக்குமே நம்முடைய உழைப்பு இருக்கணும். அது நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கையில் வர மாதிரி இருக்கணும். அடுத்தவங்களை தோக்கடித்து ஜெயிக்கிறதுக்கு பேர் வெற்றி இல்லை, அடுத்தவங்களையும் ஜெயிக்க பேச்சு நாம் ஜெயிக்கிறதுக்கு சரியாக பேர் தான் வெற்றி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி குறள். அதுபடி தான் நாங்கள் தொழிலை சரியாக பண்ணிகிட்ருக்குறோம். சரி, தொழில் ஆரம்பித்தாச்சு, தொழில் நல்லா பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்ன அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நம்ம எவ்வளோ சம்பாதிக்க நம்மளுடைய மதிப்பு கூடாது, அதை எதுக்காக எப்படி செலவன்றதுல தான் மதிப்பு கூடும் அப்படிங்கிறதுக்கு இந்த உயிர் பற்றி திருவள்ளுவர் பல விஷயத்தில் சொல்லியிருக்காரு. வேறு யாருமே அந்த உயிர் பற்றி அதிகமாக சொன்னதில்லை. உயிர் அப்படிங்கிறது நம்முடைய மனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய உடல் எல்லாமே இந்த உயிர் இருந்தால் தான் நடக்குது. இந்த உயிருக்கு நாம் ஒவ்வொரு தர்மம் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அது அடுத்த தலைமுறைக்கு பல தலைமுறைக்கு இந்த தர்மம் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழணும் அப்படிங்கிறது. வாழ்க்கையில் இந்த 3 குறள் பிரகாரம் வாழ்ந்தாலே எப்படி சம்பாதிக்கணும், எப்படி தொழில் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அதை மற்றவங்களுக்கு கொடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய திருவள்ளுவர் அழகாக 3 குறளை கொடுத்துருக்காரு. அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வந்தது அந்த ராம்ராஜ் காட்டன். நன்றி, வாழ்க வளமுடன்.